எல்லாருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 252வது எபிசோடாக இருக்கும். இதோட சக்ரா ஹீலிங்கோட எபிசோட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் போட்டேன், சக்ரா ஹீலிங்கை பற்றி ஒரு 7-8 வீடியோஸ் போட்டாச்சு. இதுக்கு மேலே நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் வீடியோ போட்டு பேசுகிற விஷயங்கள் கிடையாது. ஏன்னா சக்ரா ஹீலிங்கும் போது அதோட டெக்னிக்ஸ் என்ன, எப்படியெல்லாம் பண்ணணும், எதுக்கு என்ன பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக போகிற விஷயங்கள் அதெல்லாம் எனக்கு இது வீடியோவில் சொல்லி போடுறதில் எனக்கு இஷ்டம் இல்லை. அப்படி செய்கிறது அவ்வளோ நல்லதும் இல்லை. ஸோ அது ஒரு குரு முகாந்திரம் படிச்சுக்கணும், இல்லாட்டினா எங்கிட்ட படிச்சுக்கோங்க, இல்லாட்டினா ஆன்லைனில் உங்களுக்காக தான் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த காலத்தில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல, ரொம்ப இடம் இல்லை, போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஸ்டே இஸ் அ ப்ராப்ளம். அதனால தான் நான் நிறைய சத்சங் நடத்துகிறதே இல்லை. ஆனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கணும், நிறைய இது ஆன்லைன்லேயே பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால்தான் சக்ரா ஹீலிங் கிளாஸே நான் ஆன்லைனில் நடத்த ஆரம்பித்தேன். போன சனி ஞாயிறு 2 கிளாஸ் முடிச்சிருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப ரெஸ்பான்ஸே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ சித்தர்கள் பிறந்த இடம், இந்தியாவிலேயே ரொம்ப ஆன்மீகத்துக்கு பேர் போன இடம் தமிழ்நாடு. அதிலிருந்து இன்னும் நிறைய மக்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை, வேற ஒன்றும் இல்லை. நான் வேறு யாரையும் உங்களை நான் தப்பாக சொல்லலை. நிறைய பேர் இந்த வழியில் வரணும். இந்த வழியில் வரும்போது நமக்கு நிறைய நிம்மதி கிடைக்குதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்க முடியாத விஷயங்களெல்லாம் நம்மளால் சாதிச்சு எடுக்க முடியுது. அதனால்தான் நான் போன தடவை சக்ரா ஹீலிங் ஆடு கொடுத்ததே தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக கொடுத்தேன். மேக்ஸிமம் ஆளுங்க சேரணும், மேக்ஸிமம் ஆளுங்க கற்றுக்கணும், மேக்ஸிமம் மக்கள் நல்லாகணும், நல்ல வாழ்க்கை வாழணும். அதுவும் ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்குது. அது தமிழ்நாடு கேரளான்னு இல்லை, எந்த ஸ்டேட்டில் போனாலும், உலகத்தில் எந்த முக்கு மூலைக்கு போனாலும் ஹெல்த் ப்ராப்ளம், மன உளைச்சல், இதுதான் இப்போ எல்லாத்துக்குமே. ஆனால் சரி, நமக்கு தான் இந்த தமிழ்லையும் பேச வருதே அப்படின்னு சொல்லி தான் தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக போட்டேன். ஆனால் ரொம்ப பேர் அதை கண்டுக்கல. பரவாயில்ல, டைம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குங்க. அதனால்தான் நானும் அதை லைட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி கடைசி வீடியோ இது. என்னென்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் இதில் சொல்லிட்டேன். இப்போது என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க, அதாவது நம்ம கைலாஷ் சேனல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்னை பற்றி உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும், சக்ரா ஹீலிங்கை பற்றி நிறைய புரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம பஞ்சகோஷாஸ், அன்னமய கோஷம், மனமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னா என்ன, பிராணிக் பாடி, எனர்ஜி பாடி, ஆஸ்ட்ரல் பாடினா என்ன, நாடிஸ்னால் என்ன, எத்தனை நாடிஸு, சுஷும்னா, ஈடா, பிங்களா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி சக்ராஸு 7 மேஜர் சக்ராஸ்னு போட்டு ஒவ்வொரு சக்ராவை பற்றியும் விவரமாக பேசியிருக்கேன். அதாவது போன வருஷம் பேசினது வேறு இல்லாமல் இந்த சக்ரா ஹீலிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே, அதாவது ஒவ்வொரு சக்ராவை பற்றியும், அது ஹைப்பர் ஆக்டிவ்னா எப்படி, ஹைப்போ ஆக்டிவ்னா எப்படி, இம்பேலன்ஸ்டாக இருந்தால் எப்படி, பேலன்ஸ்டாக இருந்தால் எப்படி, என்னென்ன ஆர்கன்ஸுக்குள்ள அது சப்ளை பண்ணுது எனர்ஜி, ஏகப்பட்டது பேசியாச்சு. ஓகேயா? அப்போது அது மட்டும் இல்லை, எனக்கே ஒரு ஃபீலிங், நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். கிளாஸை அட்டென்ட் பண்ணல, அதெல்லாம் வேறு விஷயம். அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம், அதை நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. ஓகே? ஆனால் புரிதல் இருக்கான்னு கேட்டால் இப்போ நிறைய பேருக்கு புரிதல் இருக்குது, அதாவது அவேர்னஸ் வந்திருக்கு. ஓகே, எனக்கு அது போதும். முதல்ல அவேர்னஸ் தான் வேணும். சௌகரியம் அனுசரித்து நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏர்லியர் த பெட்டர். நாள் ஓடிட்டே இருக்குது, நாள் கடந்து போகுது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் நம்ம கற்றுக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதுதான் முக்கியம்.
எவ்வளோ தூரம் நம்ம அதை நடைமுறையில் கொண்டு வர்றோம், எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக அதை உபயோகப்படுத்துகிறோம், அந்த ஒரு வேகம்தான் நமக்கு இப்போ வேணுங்கிறது. ஓகேயா, பரவாயில்ல. இப்போது இந்த வீடியோவில் முடிக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி மேடம், இவ்வளோ நாள் நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இப்போது சக்ரா ஹீலிங் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம், அதுவும் எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது உங்கள் மனசில் இப்போ ஓடுற விஷயம், அதாவது சக்ரா ஹீலிங் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஹெல்த்து, உடம்பு ரீதியாக கஷ்டங்களெல்லாம் மாறுது, அதாவது வியாதிகளெல்லாம் மாறுது. மனசு ரீதியாக, மனசை எடுத்துக்கிட்டோம்னா, மென்டல் பாடி எடுத்துக்கிட்டோம்னா, மனசில் இருக்க மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, ஃபியரு, ஷேமு, அதாவது இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் சிந்தனைகள், நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் கண்டபடி வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே, நமக்கு எல்லாத்துக்குமே. என்னை சேர்த்து தான் எப்போவுமே நான் பேசுவேன். ஓகே, நமக்கு எல்லாத்துக்கும் வருது. அதெல்லாம் எப்படி மாற்றலாம், அது ஒன்று தெரிஞ்சுக்கிச்சு. மூணாவது, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய மாற்றங்கள் இதில் கொண்டு வரலாம் அப்படின்னும் உங்களுக்கு இப்போ புரியுது. ஏன்னா அடுத்த என்னோடய ஆன்லைன் கிளாஸ் வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றினது. அதாவது சக்ராக்களை குணப்படுத்தி நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேம்பட செய்யலாம் அப்படிங்கிறது. இன்னொரு நாலாவது விஷயங்கிறது கெரியர், அதாவது நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது. அஞ்சாவது விஷயம், எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும், எப்படி பணத்தால் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது. இந்த 5க்கும் தானே மேடம் சொன்னீங்க சக்ரா ஹீலிங் உபயோகப்படும்னு? ஆமாம். அது இல்லாமல் இப்போ உங்களில் சிலர் கேட்கலாம், இல்லைன்னா மனசில் இந்த மாதிரி ஓடலாம் நினப்பு, என்ன, இது வந்து கைலாஷ் சேனல் தமிழ்ங்கிறது முக்தி தேடி உள்ள ஒரு பயணம், இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு போடுங்க, முக்தி தேடுங்க, என்லைட்டன்ட் ஆகுங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்புறம் இந்த சம்சார சாகரத்திலேயே கடந்து உழண்டு திருப்பி பிறந்து திருப்பி இறக்கிறதுக்கு உண்டான வழிகளைத்தானே நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது நம்ம எப்படியோ இல்லறத்தில் வந்தாச்சு. ஓகே, இப்போ இல்லறத்தில் வந்தாச்சுன்னு சொல்லும்போது, அதாவது மண்டேன் லைஃப், அதாவது சாதாரணமான வாழ்க்கை. இப்போ அதில் வந்து ஒரு 20 வயசு இளைஞன் கூட, கல்யாணம் ஆகாத பையன், அவனும் இந்த லைஃப்பில் தான் இருக்கான். 25 வயசு ஒரு பொண்ணு படித்து முடிச்சிருச்சு, வேலைக்காக போயிட்டுருக்கு, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி அவங்கள நம்ம எல்லார் லைஃப்புமே பொதுவாக சாதாரண சாதாரண வாழ்க்கை, அதாவது இல்லற வாழ்க்கை. இல்லறம்னா கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட குடியும் கொடுத்தனமாக வாழ்கிறது தான் இல்லற வாழ்க்கை. ஆனால் இந்த உலக வாழ்க்கை, இந்த மண்டேன் லைஃப், அதுக்கு தான் இது உபயோகப்படுது. அப்போது நீங்கள் ஏன் இதை பற்றி சேனலில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கும் எங்கிட்ட ஒரு விடை இருக்குது. அதாவது சக்ரா ஹீலிங் பண்ணுறதுனால இந்த லௌகீக வாழ்க்கைக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படும்னு இல்லை, நமக்கு முக்தி தேடவும் இது ஹெல்ப் பண்ணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது குண்டலினி சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். அது மூலாதாரத்தில் 3 சுத்து பாம்பாட்டம் பிராணலிங்கத்தை சுற்றி இருக்குதுன்னு தெரியும். இப்போது இந்த சிக் சக்தி விலாஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 60 வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னது, அது எல்லாமே சுவாமி முக்தானந்தாங்கிற ஒரு சுவாமிஜி, ஒரு மகான், அவரோட குரு சுவாமி நித்யானந்தாவுக்கு அவரையே அர்ப்பணித்து குருவே சரணம் அப்படின்னு, குருவே கெதி அப்படின்னு இருந்தவருக்கு, அதாவது அவருக்கு வந்து ஆசனாசை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது, எனக்கு குரு தான் எல்லாம் அப்படின்னு குரு சொன்னதை, அந்த குருவோட செருப்புன்னு சொல்லக்கூடாது, பாத தூளிகளை வாங்கிட்டு போய்
தலைக்கு மேலே வச்சு வீட்டுக்கு எடுத்து அவரோட குடிசைக்கு எடுத்துகிட்டு போய் அதை வச்சு பூஜை பண்ணி முக்தி நேடினார். அவரோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புக்காக எழுதினார். அதில் குண்டலினி சக்தி எப்படி எந்திரிச்சு வந்தது, ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு படிப்பினை, அந்த மாதிரி எழுதினார். அதைத்தான் நான் உங்களுக்கு படித்து கிட்டத்தட்ட 50-60 வீடியோஸ் போட்டிருக்கேன். அது ரொம்ப நான் ரசித்து பண்ணேன். ஏன்னா அதில் நல்லா சொல்லியிருக்கார். அந்த குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கராசிலிருந்தும் எழும்பி போகும்போது என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. ஓகே, அப்போ இந்த சக்கராசிலே குண்டலினி சக்தி இருக்குது. அதாவது பிரகிருதி தத்துவம், அது நீங்கள் பரமேஸ்வரின்னு சொன்னாலும் சரி, பிரகிருதி தத்துவம்னு சொன்னாலும் சரி, பார்வதின்னு சொன்னாலும் சரி, குண்டலினி சக்தினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அது ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்குது. அது தூங்கிட்டு இருக்கலை, நம்ம எல்லாத்துக்கிட்டையும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது இன்னும் மேலே எழும்பி வரல, அவ்வளோதான். ஓகே, அப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த சக்ராஸ் எல்லாம் நம்ம அழுக்கு படிஞ்ச அழுக்கெல்லாம் மாற்றி ஹீல் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா என்ன நடக்கும்? சுவாமி முக்தானந்தாவுக்கு நடந்தது நமக்கும் நடக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அந்த குண்டலினி சக்தி இந்த சக்ராஸ் வழியாக மேலே எழும்பி மேலே வரும். சகசிராரத்தில் வந்து சேர்ந்துருச்சுன்னா அந்த சதாசிவன்கிற ஒரு புருஷ தத்துவத்தோட இந்த பிரகிருதி தத்துவம் இணைஞ்சிடுச்சுன்னா அதுதான் ஃபைனல், அதுதான் கிளைமேக்ஸ், அதுதான் நமக்கு என்லைட்டன்மெண்ட், அதுதான் நமக்கு முக்தி. அதுக்கப்புறம் என்ன வேணும்? அப்போது நமக்கு முக்தி கிடைக்கிறதுக்கும் இந்த சக்ரா ஹீலிங் நம்மளை ஹெல்ப் பண்ணுது. அதாவது இந்த விஷயத்தில் நான் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கேங்க. ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு ஏன் முக்தி கிடைக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. நானும் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னால் என்ன அர்த்தம்? நானும் சக்ராஸை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், நானும் அதுக்கு வேண்டி பாடுபடுறேன். ஓகே, ஒரு வேளை சார்லஸுமே எனக்கு முக்தி கிடச்சிருச்சுன்னா நான் இதெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது ஹிமாலயத்தில் போய் உட்காந்துருப்பேனா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் இருப்பேனா இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட வேண்டி வரும், போடாமலும் இருக்கலாம். சத்குரு என்ன பண்ணுறாரு? அந்த மாதிரி. ஓகே, அப்போது சக்ரா ஹீலிங் பண்ணுறதுனால நம்ம இந்த வாழ்க்கை, அதாவது இந்த லௌகீக வாழ்க்கைக்கு மட்டுமில்லை, ஆன்மீக வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனப்படும், உதவி புரியும். நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் 10-35 வருஷமாக லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச நிறைய நன்மைகளுக்கெல்லாம் காரணம் அந்த லலிதா சஹஸ்ரநாமம் படித்ததுனாலையும், எனக்கு அதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சின்னதுலேருந்தே எனக்கு அம்பாள் மேலே உள்ள ஒரு பக்தி. அப்போ அந்த அம்பாளோட அனுகிரகம் தான் என்னை இன்னைக்கு இப்படி என்னை உட்கார வச்சு பேச வைக்குது. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஏன்னா என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் முடிஞ்சாச்சு, பையனுக்கு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, பேத்தி எடுத்தாச்சு, சொந்த வீடு இருக்குது, 2 கார் இருக்குது, எல்லாம் இருக்குது, பென்ஷன் இருக்குது, கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் இருக்குது. ஆன்மீகத்திலையும் நிறைய முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், நிறைய குருமார்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நிறைய விஷயங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். போதாததுக்கு இந்த மாதிரி என் மனசு சொல்கிற மாதிரி நீ மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னான். என்னோடய சோல், என்னோடய ஆத்மா சொல்லுது, என்னோடய குருக்கள் சொன்னாங்க. அதனால் அதையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு 100%ன்னு நான் இப்போ நினச்சேன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த அம்பாளோட கிருபை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, நல்லதுக்கு மட்டும்தான் அம்பாளா? இல்லை, என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். எஸ்பெஷலி சின்னதில் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா இறந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட இருந்தேன். அப்போ படிக்கிற காலம் வரைக்கும் அம்மா இல்லைங்கிற ஒரு கஷ்டம் தெரியாமலே வந்துட்டேன்.
படிப்பு 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 படிப்புன்னு அதிலே இருந்தேன்னா அப்படி இப்படியே லைஃப் ஓடிடுச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அம்மா இல்லையே அம்மா இல்லையே அம்மா இல்லையேன்னு ஏங்கி தவிச்சேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன், மேரிட் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃபு ஓஹோன்னு இருந்தது. பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு, நேஷ்னல் லெவலில் பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு கிடச்சிது. ஆனால் கூட அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் எனக்கு அனுபவிக்க வேண்டி வந்தது. டீச்சராக இருக்கும்போது இல்லை, பிரின்சிபலாக இருக்கும்போது. அதை பற்றியெல்லாம் ஒரு நாள் சொல்கிறேன், ஓகே? அப்போது கஷ்டத்துலேயும் நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அம்பாள் என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணேன். எவ்வளோ கஷ்டம், எப்போ செத்து மண்ணோட மண்ணாக போயிருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் அனுபவித்து அதை மீறி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இப்போ இப்படி உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு அந்த அம்பாள் எனக்கு கொடுத்த அனுகிரகம். என்னை கையை பிடிச்சி, எல்லா கஷ்டத்துலேயும் என்னை கையை பிடிச்சி வா வா மகளே வா, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அப்போவும் தோணுச்சு. இப்போ நினச்சி பார்க்கும்போது இல்லை, அப்போவுமே எனக்கு தோணுச்சு, ஓகே? அப்போது அம்பாளை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, அதாவது அம்பாள் இல்லை எனக்கு முருகன் தான் பிடிக்கும், ஓகே, கணபதி தான் பிடிக்கும், ஓகே, அல்லாதான் ரைட். ஏதாவது ஒரு கடவுள் மேலே ஒரு அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லா விதத்துலேயும் நமக்கு அது துணை செய்யுங்கிறது சொல்ல வரேன், ஓகே? இப்போது லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறேன். அதில் ஒவ்வொரு சக்கராலையும் அம்பாள் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அதில் எழுதியிருக்கு. அதை நான் ஜஸ்ட்டு வாஸ்து காட்டுறேன். ஏன்னா படிக்கும்போது நான் மனசுக்குள்ளே தான் படிப்பேன், சத்தம் போட்டு படிக்கவே மாட்டேன். இத்தனை வருஷமாக படிச்சிருக்கேன், மனசுக்குள்ளே தான் படிப்பேன். அப்போ வெளியே படிக்கும்போது கொஞ்சம் தடுமாறுவேன், அதாவது தப்பு வரும். அதுக்காக அது பேப்பர்லேயே நான் எழுதிட்டு வந்துட்டேன். லலிதா சஹஸ்ரநாமம் புக்கே கையில் வச்சுருக்கேன் இப்போது, ஓகே? அதில் பார்த்திங்கன்னா இதோ இதுதான் நம்ம புக்கு. அப்போ அதில் பார்த்திங்கன்னா மூலாதாராம் புஜாரூடா பஞ்சவக்திராஸ்தி சம்ஸ்திதா, மூலாதாரத்தில் இருக்கா. சுவாதிஷ்டானாம் புஜாரூடா சதுர்வக்திர மனோகரா, மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா, அநாகதாப்ஜ நிலையா சியாமாபா வதனத்வயா, விசுத்தி சக்கர நிலையா ரக்தவர்ணா திரிலோச்சனா, ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா சுக்லவர்ணா ஷடானனா, சஹஸ்ரதள பத்மஸ்தா சர்வவர்ணோபசோபிதா. இதுக்கெல்லாம் கரெக்டாக நீங்கள் வியாக்கியானம் கேட்டிங்கன்னா எவ்வளவோ உங்களுக்கு புரியும். அப்போ ஒவ்வொரு சக்கராலையும் இந்த அபரிமிதமான சக்தி இருக்குது, நமக்குள்ளே இருக்குது, ஓகே? அது மட்டும் இல்லை, மூலாதாரைக நிலையா பிரம்ம கிரந்தி விவேதினி, மணிபூரான் தருதிதா விஷ்ணு கிரந்தி விவேதினி, ஆக்ஞா சக்கராப்ஜல் சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விவேதினி, சகசிராராம்புஜாரூடா சுதா சாராபி வர்ஷினி. இப்போ இதோட வியாக்கியானம் நான் சொல்கிறதுக்கு இல்லை, அது உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களை தேடி வரும். ஆனால் நான் இங்கே எதுக்கு இதெல்லாம் எழுதிட்டு வந்து சொல்கிறேன்னா, பல இடத்துல ஒவ்வொரு சக்கராலையும் அம்பாள் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கா, எப்படி குணங்கள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் விவரிச்சிட்ருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மகாசக்தி நமக்குள்ளே இருக்கும்போது அந்த சக்கராஸ் வழியாக தான் இந்த குண்டலினி எழும்பி வருது. மேலே சகசிராரத்தில் வரும்போது சதாசிவன்னு சொல்கிற இன்னொரு அங்கே சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவனோட இந்த பிரகிருதி தத்துவம் புருஷ தத்துவத்தோடு இணையுது அப்படின்லாம் சொல்லும்போது, அதாவது அப்போ தான் அந்த அமிர்தம் சொட்டும், அந்த அமிர்தம் சுரக்கும். அதைத்தான் குடிச்சிட்டு அப்படியே மதிமயங்கி கிடக்கிறேன் அப்படிங்கிறா. சகசிராராம் புஜாரூடா, அந்த சகசிரதளத்தில் வரும்போது சுதா சாராபி வர்ஷினி, அந்த அமிர்தத்தை குடித்து 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 மதிமயங்கி கிடக்கிறா. அவ்வளோ ஆனந்தத்தில், ஆனந்தமய கோஷத்தில் திளைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் வர்ணிக்கும்போது
சக்ரா ஹீலிங் பண்ணால் ஆன்மீகத்தில் முன்னேறுவோம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு லௌகீக ஜீவிதத்தில் வேணுமா, ஆன்மீகத்தில் வேணுமா, ரெண்டுலேயும் வேணுமா, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயார் அம்பாள். ஓகே. ஸோ அதாவது இதெல்லாம் எதுக்கு எடுத்து படிக்கிறேன்னா, எதுக்கு நான் எடுத்து சொல்கிறேன்னா, சக்ராஸுங்கிறது அவ்வளோ முக்கியமானது. அதை ஹீல் பண்ணி சுத்தப்படுத்தி வைக்கிறதுங்கிறது நம்ம தலையான கடமை. ஓகே. இப்போது நம்ம வீட்டில் ஒரு வெள்ளி விளக்கு வாங்கி வச்சுருக்கோம். அது இப்போது துடைக்காமல், எண்ணெய் போடாமல், அதை விளக்கு ஏற்றாமல், தூசி படிஞ்சு ஒரு மூலையில் போட்டு வச்சோம்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம சக்ராஸ். கடவுள் பெரிய ஒரு சக்தியை நமக்குள்ளே வச்சு நம்மளை அனுப்பியிருக்காரு. அதை யூஸ் பண்ணி மேலே வா, எங்கிட்ட வா திருப்பி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கார். அதை நம்ம செய்யணுமா வேண்டாமா? ஸோ சக்ரா ஹீலிங் கற்றுக்கோங்க. இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டான நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஓகேயா? நற்பவி நற்பவி நற்பவி. இதுதான் நம்மளோட கடைசி சக்ரா ஹீலிங் வீடியோ. அடுத்த வாரம் உங்களுக்கு வேற ஒரு புது டாப்பிக்கோடு வரேன். ஓகே. Thank you.